Hello friends, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டார்க் வெப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சோ உங்களோடதும் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கிறதுக்கு முன்னாடி டார்க் வெப்னா என்னன்னு முதல்ல சொல்றேன். சோ டார்க் வெப்ங்கிறது வந்து ஒரு பிளாக் மார்க்கெட். இது வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கேதர் பண்ணிட்டு அதை அவங்களுக்கு தேவையான சிலருக்கு தேவைப்படும் அவங்களுக்கு வந்து சேல் பண்ணிடுவாங்க. நல்ல பல்கான அமௌண்ட்டுக்கு உங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நீங்கள் என்னெல்லாம் பார்ப்பீங்க என்னெல்லாம் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு பணம் அது தேவைப்படுதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் கிரெடிட் வேணும், அதாவது கடன் வாங்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா, ஏதாவது ஒரு ஆப்பில் ட்ரை பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாகவே உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வரும். அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. டைரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி லோன் வேணுமோ அப்படின்னு எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, இந்த மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிளாக் மார்க்கெட்டில் அதாவது டார்க் வெப்பில் சேல் ஆகிட்டு அதிலிருந்து அவங்க வாங்கி உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. இதனால் நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இல்லையா, கிரெடிட் வாங்குவீங்களா, ஸோ அதனால் அவங்க பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, அதாவது பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் டார்க் வெப்பில் ஷேர் ஆகிட்டு இருக்குன்னு. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு ஆப்பையும் யூஸ் பண்ணலாம், க்ரோம் ப்ரௌசர்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் டார்க் வெப்பில் ஷேர் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அது மாதிரியெல்லாம் உங்களுடைய இதில் ஷேர் ஆகிருக்கு, அதாவது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் ஆகிட்டு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்களே அந்த ஆப்பை டேரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம இந்த பேஜ் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் one.google.in அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சைட் வரும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஸ்டோரேஜ், பேக்கப்பு, க்ளீனப் ஸ்பேஸ் அப்படின்ட்டு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் தெரியுதா, டார்க் வெப் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து ட்ரை நவுன்னு இருக்கு இல்லையா கீழே, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரன் ஸ்கேன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஃபோன், அதாவது உங்களுடைய மெயில் ஐடி இதாக இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்கேன் ஆகிடும். ஸ்கேன் ஆகிட்டு டார்க் வெப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள், அது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும், யுவர் இன்ஃபோ வாஸ் ஃபவுண்ட் ஆன் தி டார்க் வெப். சம்டைம்ஸ் அதாவது உங்களோட இதில் வந்து ஷேர் ஆகாமல் இருந்துச்சுன்னா நோ ரிசல்ட்டுன்னு வரும். பட் ஆனால் இந்த மாதிரி வந்ததுனால என்னோட இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ஃபர்மேஷன் வந்து டார்க் வெப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னோடய இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் ஆகிட்டு இப்போ நான் யூஸ் பண்ணதுலேயே ஒரு 10 வெப்சைட்டோட இதில் பாருங்கள், அதனோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, அப்புறம் என்னுடைய சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டார்க் வெப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. அது பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே இந்தியன் சிட்டிசன் டேட்டா பேஸ்னு இருக்குல்லையே, அதில் பார்த்தீங்கன்னா இமெயில், ஜெண்டர், நேம், அட்ரஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆப்டாவிடில் பார்த்தீங்கன்னா இமெயில், பாஸ்வேர்டு, யூசர் நேம், அப்புறம் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தும் சேர்த்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அது மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் என்னுடைய இந்த நேம் என்ன நேமில் இதான் இருக்கேன், அப்புறம் என்னுடைய அட்ரஸு, என்னுடைய மொபைல் நம்பர், என்னுடைய இமெயிலும் சேர்த்து அதில் ரிலீஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே என்னுடைய ஒரிஜினல் மெயில் ஐடி, ஒரிஜினல் ஃபோன் நம்பர்ஸ், அட்ரஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து டார்க் வெப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு கீழே வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டார்க் வெப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் போட்டிருக்கோம் இந்த வீடியோவில். பட் ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.